வெல்கம் டு அனு ட்ரெடிஷன் ஆரி ஒர்க். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது சம்கி ஸ்டிச் டைப் 1. சம்கியை நாங்கள் சீக்வென்ஸ்ன்றும் சொல்லுவோம். இதில் நிறைய ஷேப்ஸும் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது. அதோட சைஸும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ரவுண்ட் சீக்வென்ஸ். சம்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் முதலாவது மெத்தட் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்டா நூலை கீழே இருந்து மேலே எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சீக்வென்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்துட்டு அந்த நூலை இப்படியே ஸ்டிச் பண்ணணும். இந்த நடு ஹோலில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நார்மலாக நாங்கள் செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே சம்கி வரும். அந்த ஹோலில் நாங்கள் ஸ்டிச் பண்ணி வெளியில் ஒரு ஸ்டிச் போடணும் கொண்டு பிறகு ஒரு சீக்வென்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் முதல் இருக்கிற சீக்வென்ஸுக்கு பக்கத்தை வச்சுட்டு அந்த ஹோலில் ஒரு ஸ்டிச் போடணும். பிறகு அப்படியே வெளியில் கொண்டு போய் வெளிப்பக்கம் இன்னொரு ஸ்டிச் போடணும். இது ஈஸியான ஸ்டிச் தான். வடிவாக கவனித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சீக்வென்ஸாக பக்கத்தை கொண்டு வச்சு அதோட ஹோலுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பிறகு வெளியில் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பிறகு அடுத்த சம்கியை கொண்டு போய் பக்கத்தை வச்சுட்டு அதோட ஹோலுக்குள்ள ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதோட வெளியிலையும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அவ்வளவுதான். அவ்வளோ சிம்பிளான ஸ்டிச் இது. உங்களால் ஈஸியாக போடலும். நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன்னு பாருங்க. லாஸ்ட்ல கட்டாயம் என் நாட் போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் சம்கி ஸ்டிச் டைப் 1. இதுக்கு ஹோம்ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதுக்கு இந்த டைப்பில் சம்கி ஸ்டிச் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸுக்கு போகலாம்.